நாட்களாக வைத்திருந்த ஒரு தேவ செய்தி. ஆனால் உண்மையாகவே நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் கடந்த வாரம் கேட்க கர்த்தர் உதவி செய்தார். பாஸ்டர் அனில் அடூர் மூலமாக தேவனுடைய நாமம் வெளிப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து 6 ஆராதனைகளிலே கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ரொம்ப ஒரு நல்ல ஒரு நாட்களாக கர்த்தர் அதை மாற்றி வைத்திருந்தார். நான் ஆண்டவரிடத்தில் கடந்த வாரத்துக்காக செய்திக்காக உட்கார்ந்திருக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், லிஃப்ட் அப் யுவர் ஐஸ். நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். கண்களை, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு லிஃப்ட் அப் யுவர் ஐஸ். கண்களை ஏறெடுத்து பார். நம்ம அநேக முறை நம்ம கண்களை நம்ம யாரிடத்தில் ஏறெடுக்கிறோம் என்று சொன்னால், நம்ம நண்பர்களிடத்தில் நோக்கி பார்க்கிறோம். யார் இடத்துல இருந்தாவது உதவி வருமா, இல்லை என்று சொன்னால் ஒத்தாசை வருமா என்று அநேக முறை நம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீதுக்கு தெரியும். தாவீது தன்னுடைய சங்கீதம் 121 சங்கீதத்திலே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்க பலவித குழப்பங்களோடு, பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, இல்லைனா ரொம்ப பாரத்தோடு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். 8 மாதங்கள் ஆகி போனதே, 8 மாதங்களாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே, நான் நினைத்த அந்த இலக்கு அடைய முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஏமாற்றத்தோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிற ஒரு வார்த்தை, லிஃப்ட் அப் யுவர் ஐஸ். நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆமென். இதுவரைக்கும் நீங்கள் ஏறெடுத்து பார்க்கலன்னு சொன்னா, இந்த நாளில இருந்து உங்களுடைய கண்களை நீங்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இதனுடைய யாரை குறித்து பேசலாம் என்று சொல்லி ஆவியானவர் காட்டி கொடுத்தது யார் என்று சொன்னால், நமக்கு நன்றாக தெரிந்த விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து ஒரு 3 காரியங்கள் சொல்லி நம்ம ஜெபித்து இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் ஒரு தகப்பனாக இருந்தார். ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இங்க பாருங்க, இங்க கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார். 12 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்திலே பார்க்கும்போது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லுகிறார். 1, நீ உன்னுடைய தேசத்தை விடு. 2வது, நீ உன்னுடைய இனத்தை விடு. 3வதாக, நீ உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசினார். ஆபிரகாமோடு கூட பேசி 2வது வசனத்திலே அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆண்டவர் அழைத்தா சும்மா அழைக்க மாட்டாரு. வாக்கு தத்தத்தை சொல்லி ஆண்டவர் அழைப்பார். அல்லேலூயா. நான் உன்னை என்னவாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைப்பார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அங்கே 7 ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 1, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. 2வது, உன்னை ஆசீர்வதித்து. 3வது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 4வது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 5வது, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அடுத்து கடைசியாக, பூமியிலே சகல ராஜாக்களை பார்க்கிலும் பூமியில் உள்ள சகல வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பு. 1, ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. 3 காரியம். 1, உன் தேசத்தை விடணும், உன்னுடைய இனத்தை விடணும், உன்னுடைய தகப்பன் வீட்டை விடணும். தகப்பன் வீட்டை விடணும். இந்த 3ஐயும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அங்கே 7 ஆசீர்வாதம் உண்டு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள்
ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆனா ஆபிரகாம் இவ்வளவு 7 பிளஸிங்ஸை கேட்டுட்டு அவர் பிரயாணப்பட்டு போனார். பிரயாணப்பட்டு போகும்போது what Abraham did, ஆபிரகாம் என்ன செய்தார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டுட்டு போக சொன்னார். மனைவியை விட முடியாது, ஏனால் அவர்கள் 2 அல்ல, அவர்கள் ஒன்றா இருக்கிறார்கள். மனைவியை கூட கூட்டிட்டு போனோம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய நெஃப்யூ, தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்துவையும் கூட்டிக் கொண்டு போனான். ஆபிரகாம் செய்த எல்லாருடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழைப்பு இருந்தாலும் சில நேரம் வாழ்க்கையில தவறுகிறது, சில நேரம் நடக்கும். இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமோடு யார் போனா? லோத்துவும் கடந்து சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்துவும் கூட போனான், ஆபிரகாமும் கூட்டிட்டு போயிட்டாரு. காண்பிக்கிற தேசத்துக்கு போனாங்க. தேசம் எதுவென்று சொன்னால் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அழகான ஒரு தேசம். இந்த தேசத்துக்கு போன உடனே அந்த தேசத்தில் என்ன சம்பவித்தது என்று சொன்னால் பஞ்சம் ஏற்பட்டது. யாரு சொன்ன? ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, ஆபிரகாமை பார்த்து, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உனக்கு 7 வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன், 7 ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். என்ன சூழ்நிலை ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களுக்குள் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உனக்குள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று சொன்ன இந்த ஆபிரகாம் முதலாவது செய்த காரியம், லோத்துவை அழைத்து கொண்டு போனார். இரண்டாவது, தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்ட போது இந்த பஞ்சம் என்று சொல்லி அந்த தேசத்திலே இருக்காமல் இவன் என்ன செய்தார் என்று சொன்னால் எகிப்து தேசத்துக்கு போனார். ஆபிரகாம் முதல் தவறு என்ன தெரியுமா? முதல் தவறு தன்னுடைய லோத்துவை அழைத்து கொண்டு போனது. ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் விடு. நம்ம எல்லாவற்றையும் விட ரெடி, ஆனா சில காரியத்தை நம்ம விடாம அப்படியே பிடிச்சு வச்சுட்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஏன் ஆசீர்வாதத்துக்கு தடை? இன்னும் ஏன் நமக்கு ஒரு நிறைவான பலன் இல்லை என்று சொன்னால் ஏதோ விட வேண்டியதை இன்னும் நம்ம விடாம இருக்கிறோம். அதை விட்டா ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தேசத்தில் பஞ்சங்கள் வரும், ஆனால் பஞ்சத்திலையும் போஷிக்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. ஹல்லேலூயா. கேரித் ஆற்று நீர் வற்றி போனாலும் எலியாவை ஆண்டவர் விதவையை கொண்டு போஷிப்பார். ஹல்லேலூயா. காகங்களை கொண்டு ஆண்டவர் எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். பஞ்சம் கொடியதா இருந்தபோது நகோமியும் அபிமெலேக்கும் தன்னுடைய 2 குமாரர்களும் மோவாப் தேசத்துக்கு கடந்து போனார்கள். என்னாச்சு? தேசத்தில் பஞ்சம் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த தேசத்தை விட்டு ஓடக்கூடாது. நிறைய பேர் சமாஸ்கோ பிள்ளைங்க இன்னும் வந்திருக்கீங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு சாயங்காலம் ஒரு பேட்ச் போகுது. வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர் பெஸ்டா உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சும்மா கொண்டு வரவில்லை. கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. 5வது 4வது வாரமா நான் சொல்றேன், there is a purpose for bringing you here in the kingdom of Saudi Arabia. அல்லேலூயா. பஞ்சம் வந்த உடனே என்னாச்சு? எகிப்துக்கு ஓடி போயிட்டாரு ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பன். ஆனா வாழ்க்கையில சில தவறுகள் அது பயங்கரமான ஒரு தவறுகளாக மாறும். எகிப்துக்கு ஓடி போனார். எகிப்துக்கு ஓடி போன உடனே ஆபிரகாமுக்குள்ள என்னாச்சு? ஒன்னு பயம் வந்துச்சு. ஏன்னா சாராள் மிகவும் அழகுள்ள ஒரு ஸ்திரீயா இருந்தாள். ஒருவேளை சாராள் நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்களோ என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு மரண பயம், அவருக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டது. ஏன்? ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தில் இருந்து விலகி போகக்கூடாது. வாக்கு தத்தத்தில் இருந்து விலகி போனா பயம் வரும். மனைவியை யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களான்னு பயம், மனைவியை பார்வோன் கல்யாணம் பண்ணிடுவானான்னு பயம், என் மனைவி என்னை விட்டு போயிடுவாளான்னு பயம். ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் நின்னா எங்கு இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. இவங்க எகிப்துக்கு போன உடனே நீ என் சகோதரி. யாரு? நீ என் மனைவி இல்ல, நீ என் சகோதரின்னு சொல்லணும் என்று சொல்லி போய் சொல்றது. பாருங்க, வாக்கு தத்தத்தை விட்டு போனா நிறைய பிரச்சனை. ஆனா மறுபடியும் பார்வோன் கையிலிருந்து, ராஜா கையிலிருந்து, அந்த தேசத்தில் உள்ள கையிலிருந்து பூரண அழகுள்ள சாராளை மீட்டுக்கொண்டு மறுபடியும் கானானுக்கு வர ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம் செய்த ஒரு தவறு என்று சொன்னால் லோத்துவை அழைத்து கொண்டு போனது. இரண்டாவது ஆமென், பஞ்சம் கொடியதா இருந்தபோது பஞ்சத்தில் இருந்து எகிப்துக்கு ஓடி போனது. இதே பஞ்சம் ஈசாக்கின் காலத்தில் வந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னார், பஞ்சத்தை பார்த்து பயப்படாத, நீ விதை 100 மடங்கு அறுவடையை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. பஞ்சத்திலையும் போஷிக்கிற ஒரு நல்ல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் நம்மை தள்ளுவார், ஆனால் கீழே விழ அனுமதிக்க மாட்டார். அவர் நம்மை வளைப்பார், ஆனால் ஒடிந்து போக ஒரு நாளும் விட மாட்டார். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை மங்கி தான் எரிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களை ஆண்டவர் அணைக்க மாட்டாரு. காமேன், குன்றின் மேல் இருக்கிற விளக்கை போல அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். இப்போது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயந்துராதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு குடும்ப ஒரு ஃபேமிலி ஒரு விசிட் பண்ண நான் போயிருந்தேன். அவர்களுடைய நிலைமை என்ன பார்த்தேன்னா, வேலை போச்சு, வீடு வெக்கேட் பண்ண சொன்னாங்க. அப்படி நிறைய போராட்டம். ஆனால் நான் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன். வீட்டுக்குள்ளாடியே எனக்கு 1 கிலோமீட்டர் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளவு அழகான வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்பதான் ஒரு சாட்சியா சொன்னாங்க, 1,10,000 ரியால் இந்த வீடு விலை, ஆனா இதுவரைக்கும் 5,000 ரியால் தான் கொடுத்திருக்கிறேன். ஓனர் சொல்லிட்டாரு, உள்ளே பிரவேசித்து நீங்க உள்ளே தங்கி கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்காக நிற்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம். பஞ்சத்தை பார்த்து கலங்காதீங்க, நெருக்கத்தை பார்த்து கலங்காதீங்க. இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் அலைவ். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். ஆமென். இப்படி 12ஆம் அதிகாரம் முடிந்து 13ஆம் அதிகாரத்தில் மறுபடியும், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் கானான் தேசத்துக்கு வருகிறார்கள். கானான் தேசத்துக்கு வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமும் லோத்துவும் வெள்ளியும் பொன்னுமுடைய யாரு? சீமானா இருந்தான். யாரு? ஆபிரகாம் எப்படி இருந்தான்? ஹலோ, ஆபிரகாம் எப்படி இருந்தான்? பொன்னும் வெள்ளி உடைய சீமானா இருந்தான். ஹல்லேலூயா. எங்கே ஆசீர்வாதம் என்று சொன்னால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருந்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பூமி அவர்களை தாங்க கூடாத அளவு அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். திரளான ஆடுகள், திரளான மாடுகள், திரளான கழுதைகள், திரளான வேலைக்காரர்கள் எல்லாருமே என்னது, எல்லாருமே இவர்களுக்கு திரளாக இருக்கும்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னா, 2 பேருக்கும் வேலைக்காரர்களுக்கு உள்ளாடி வாக்குவாதம். ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் லோத்துவின் வேலைக்காரர்களுக்கும் வாக்குவாதம் வந்தது. வாக்குவாதம் வந்த உடனே ஆபிரகாம் சொல்றாரு, நீ வலதுபுறமாய் போனால் நான் இடதுபுறமாய் போறேன், நீ இடதுபுறமா போனா நான் வலதுபுறமாய் போகிறேன். லோத்து சோதோம் கோமாராவுக்கு போய்விட்டார். இப்போ யார் இருக்கிறா? இப்ப ஆபிரகாம் மாத்திரம் இருக்கிறார். இப்ப வாசிப்போம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அடுத்த வசனம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். 13ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, பாருங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு ஹலோ, ஆபிரகாம் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் இறங்கி வந்து சொல்றாரு, ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து பாரு. ஹல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் தடை என்ன தெரியுமா? நீ எகிப்தில் இருந்தா ஆசீர்வாதம் தடை. எகிப்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கானானுக்குள் வர வேண்டும்.
எகிப்து என்று சொன்னால் என்னது? உலகம். எகிப்து என்று சொன்னால் அடிமைத்தனம். எகிப்து என்று சொன்னால் சிற்றின்பம். எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் ஆமென் கானானுக்கு வர வேண்டும். முதலாவது விட வேண்டியது எகிப்து, இரண்டாவது விட வேண்டியது லோத்துவை விட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ இப்ப உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ நோக்கி பார்க்கிற பூமி எல்லாம் உனக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. புரியல. அல்லேலூயா. ஆமென். எப்போ லோத்துவும் ஆபிரகாமும் பிரிந்தாரோ கர்த்தரே இறங்கி வந்து சொல்லுகிறார். கர்த்தரே இறங்கி வந்து பேசுகிறார். நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பாரு. நீ பாரு. ஆமென். இந்த பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரதர், எப்ப பிளஸிங், எப்ப ஆசீர்வாதம் வரும்? ஒன்னு எகிப்தை விடணும். ரெண்டாவது ஐயோ பிரிந்து போயிட்டான். 8 வருஷம் லவ், 10 வருஷம் லவ். ஆமென். மண்ணா போச்சு லவ். அவன் போனது நல்லது. ஆமென். அவ போனது நல்லது. ஹல்லேலூயா. இன்னும் அதே பிடிச்சு வச்சிட்டு வேதம் சொல்லுகிறது, பிரிந்து போகிறவர்கள் பிரிந்து போகட்டும். ஹல்லேலூயா. பிரிந்து போனாதான் உனக்கு ஆசீர்வாதம். பிரிந்து போன பிறகுதான் உனக்கு சூப்பர் நேச்சுரல். பிரிந்து போன பிறகுதான் ஆமென் உன் வாழ்க்கையில் அற்புதம். ஆமென். பிரிந்து போகிறவர்கள் போகட்டும். இல்ல நான் போறேன், கையை முறிக்கிறேன், ஆமென், தொங்குறேன், ஒன்னும் தொங்காத. ஆமென். ஆண்டவர் சில ரெபெக்காளை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில எஸ்தரை தருவார், சில தெபோராக்களை தருவார். ஹல்லேலூயா. ஃபாதர் பாட்டு தான் ஞாபகம் வருது. ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்டதெல்லாம் கொள்வேன். எஸ்ரானா எகேமியானா கர்த்தர் கரம் என் மேல. எஸ்தர்னா டெபோரானா கர்த்தர் கரம் என் மேல. ஹல்லேலூயா. கொஞ்சம் எக்கோ இருக்குன்னா நல்லா இருக்கு போல இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். பிரிந்து போகிறவர்கள், ஆமென், இல்ல எனக்கு உயிர் நண்பன் போகட்டும் பிரதர், இல்ல சில குடும்ப உறவா இருக்கலாம், போகிறது போகட்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத யாரு நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். ஆமென். ஆனா ஆமென் அப்படி செய்தால் ஆண்டவரே வந்து சொல்லுவார், உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆபிரகாம், lift up your eyes. ஹல்லேலூயா. இல்ல எப்படி அது பிரிந்து போகிறது எப்படி கஷ்டமா இருக்கு. ஆமென். ஆபிரகாமை போல சொல்லுங்க, நீ வலதுபுறமாய் போனால் புறமாய் போன, நீ நியூசிலாந்து போனா நான் சவுதி அரேபியாவுக்கு போகிறேன். ஆமென். போகட்டும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயாவது யாராவது இப்படிப்பட்ட பிளஸிங்கை கொடுப்பாங்களா? ஆமென். நீ நோக்கி பாரு. ஆமென். கண்களை ஏறெடுத்து பாரு. வடக்கு கிழக்கு தெற்கு வேக்கு நார்த் ஈஸ்ட் சவுத், ஆமென், எல்லா இடத்திலையும் பாரு. நீ பார்க்கிற இடமெல்லாம் உன்னுடைய சந்ததிக்கு நான் தருவேன். ஆபிரகாம் பார்த்த ஒரு தேசம் தான் சவுதி அரேபியா. அதையும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து சொல்றாரு, அடுத்த ஆசீர்வாதம் நீ நட. ஆமென். அடுத்த வசனம், ஆமென், பார்க்கிறதெல்லாம் உனக்கு தருவேன். ஆமென். உன் சந்ததியை பூமியின் தூளை போலே பெருக பண்ணுவேன். இந்த சொல்ற டைம் ஆபிரகாமுக்கு குழந்தை உண்டா? ஹலோ, வேலை இல்ல, சம்பளம் இல்ல, பேங்க் பேலன்ஸ் இல்ல, ஆமென், ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் வாக்குத்தத்தத்தை நம்புங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேனா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தாரு. நம்ம நினைச்சு எங்கே இப்பவே ஆமென் ஆடுது, இப்பவே இங்கே இருந்து ஒரு வலி, இங்கே இருந்து ஒரு வலி, ஆமென், முட்டெல்லாம் உரசி ஆமென் நிக்க முடியல, நிறைய நேரம் நின்று ஆராதிக்க முடியல, ஃபர்ஸ்ட் பாட்டிலே உட்கார்ந்து. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து சொல்றாரு, ஆமென், ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அடுத்து, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார்.
ஹalleluya ஹalleluya. இதை நான் விசுவாசத்தோடு எடுத்து நேற்றைக்கு ஆயத்த ஜெபம் முடிச்சு அவன் எங்க காம்பவுண்ட் சுத்தி அவன் அந்த தெரு சுத்தி ஒரு நடந்த ஆபிரகாமுக்கு சொன்னான், எனக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பாகிஸ்தானிய ரட்சியும் ஆண்டவரே, ஆமென், இந்த ஈஜிப்சியன் ரட்சியும் ஆண்டவரே, இந்த பட்டணம் இயேசுவை அறியணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆபிரகாமின் பிள்ளையாகிய எனக்கும் ஆண்டவர் செய்வார். ஆமென். எப்ப செய்வாரு? லோத்துவை விட்டு பிரியணும். இல்ல, லோத்து என் அண்ணன் பையன், ஐயோ என் அண்ணன், என் அக்கா, என் அம்மா, என் இது எல்லாம் பிரிக்க, அவங்களாம் பிரிய விடாது. நான் சொல்றேன், ஆமென், எல்லாத்தையும் பிடிச்சு 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 ஆமென், சிலது பிரிந்து போகிறது நல்லது. ஹல்லேலூயா, நல்லது. எப்ப லோத்துவை விட்டு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, ஆமென், தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறார், பிரிந்த பின்புதான் கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமோடு பேசுகிறார். இப்ப உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ பார்க்கிறதெல்லாம் உன் சந்ததிக்கு கொடுப்பேன், நீ நடக்கிறது எம்மட்டுமோ அம்மட்டும் உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. முதலாவது கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். கண்களை சூழ்நிலையை தாண்டி பார்க்கணும், வயசை தாண்டி பார்க்கணும், ஹல்லேலூயா, நிலைமையை தாண்டி பார்க்கணும். மேலானவைகளையே தேடுங்கள். ஆமென். இரண்டாவதாக காரியம், இரண்டாவதாக ஆமென், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 18:2. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆபிரகாம் மறுபடியும் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். மூன்று புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். போதும் பாருங்க, ஆபிரகாம் இரண்டாவது முறையாக கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். 13ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தம் மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஆனா 14ஆம் அதிகாரத்துல லோத்துவினுடைய எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போயிட்டாங்க ராஜாக்கள். 5 ராஜாக்கள் லோத்துவினுடைய எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போன பின்பு இந்த ஆபிரகாம் 318 பேரோடு கூட போய் அந்த ராஜாவினுடைய கையில இருந்து லோத்துவை குடும்பத்தை தப்புவித்து கொண்டு வந்தார். 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆமென் ஆமென். ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே ஆமென் உண்டாகி ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதப்பா, பயப்படாத சகோதரனே, நீ பயப்படாதே, உனக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். உனக்கு எழுதினதை அது யாராலையும் மாற்ற முடியாது. தேவரீர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆமென். அவர் நமக்காக முன் குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நான் சொல்லிட்டேன், நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு எப்படி இருக்கிறேனா கேடகமும் மகா பெரிய உனக்கு பலனா நான் இருக்கிறேன். ஆபிரகாம் சோர்ந்து போகாதே, ஆபிரகாம் தளர்ந்து போகாதே. 75 வயதிலே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆமென். எவ்வளவு வயதுன்னு தெரியாது, ஆனா ஆபிரகாம் சோர்ந்து போக கூடாதுன்னு வந்து மறுபடியும் ஆமென் வந்து ஆண்டவர் சொல்றாரு. உடனே ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஒரு கேள்வி, ஆபிரகாம் எவ்வளவு உடைச்சிருந்தா அவ்வளவு கேட்டிருப்பான். நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, பிள்ளை இல்லையா ஆண்டவர் எனக்கு. ஆண்டவர் உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? ஆபிரகாமை பிடித்து கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து, ஆமென், வானத்தின் நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் நீ எண்ணு, ஆமென், பூமியின் மணலை எண்ணக்கூடுமானால் எண்ணு, அவ்வளவாக உன்னுடைய சந்ததி இருக்கும், உன்னுடைய சந்ததி அவ்வளவா இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரே கவலை, மம்ரேயின் சமபூமியில ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறாரு. உஷ்ண வேளையில 18ஆம் அதிகாரம் மறுபடியும் வாங்க, 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கை 99ஆம் வயதுல, ஆமென், 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் 99ஆம் வயதிலே உத்தமனாயிரு. ஆபிரகாம் கேட்டிருப்பாரு, 99ஆம் வயதுல நான் என்ன ஆண்டவரை என்று எதிர்பார்க்கிறீங்க? எனக்கு 99 வயதாகிறது, என்ன எதிர்பார்க்கிறீங்க? வாழ்க்கையே வெறுத்து போய் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறாரு. உஷ்ண வேளையிலே வாசிப்போம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின்
சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே பகலிலே உஷ்ண வேளை என்னது? நல்ல சூடு உட்கார்ந்து இருக்கிறார். என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் சொல்லி 24 வருடம் ஆச்சு. எனக்கு ஆண்டவர் பேசி 24 வருடம் ஆச்சு. இன்னும் எனக்கு பிள்ளை இல்லையே, இன்னும் எனக்கு குழந்தை இல்லையே. ஐ மீன் என்னுடைய ஒரு கெஸ் அது. ஏன்னா உஷ்ண வேளையில மமரையின் சமபூமியில இருக்கணும்னா வாழ்க்கையே துவண்டு போய் தான் இருக்கிறது. நான் கேட்கிறேன் பிரதர், யாராவது வாழ்க்கையில அப்செட்டா நீங்க வந்திருக்கலாம். ஏன் என் வாழ்க்கைன்னு நீங்க கேள்வியோட வந்திருக்கலாம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க, உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஆபிரகாம் கூடார வாசலிலே அவன் டென்ட்ல இருக்கும்போது, when he was sitting in his tent, he lifted his eyes. அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். 3 புருஷர்களை அவனிடத்திலே வர கண்டான். அந்த 3 புருஷர்கள் வெறுமையா வரல. ஆமென். ஆபிரகாம் இடத்திலே வந்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, ஒரு உற்பத்தி காலத்திலே நான் மறுபடியும் திரும்ப வருவேன். அப்பொழுது நிச்சயமாய் உன் கையிலே ஒரு குமாரன் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. 99 வயதானாலும் பரவாயில்ல, 100 வயதானாலும் பரவாயில்ல, வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். பிரதர், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட அது நிறைவேற்றாமல் திரும்பாது. ஹல்லேலூயா. காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கடும் வெயில்ல வேலை பார்க்குறீங்க. ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். மறுபடியும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆவியில ஏவுனதுனால நான் சொல்லுகிறேன். ஆமென். உஷ்ண காலத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது 3 மூப்பர்கள் வந்து தரிசனமாகும் போது, ஆமென், ஆபிரகாம் இடத்துல வந்து சொல்றாரு, ஒரு உற்பத்தி காலகட்டத்திலே நான் வருவேன். ஆமென். there is a season for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமென். அந்த காலத்திலே ஆண்டவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். Hallelujah. Amen. Every people of God, there is a season for you. I think this is the season. Hallelujah. Yeah, why this is your season? Because we are going to lift our eyes upon the Lord. நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்க போகிறோம். Hallelujah. உடனே கூடார வாசல்ல உஷ்ண வெயில்ல வெளியே யார் இருக்கிறா? ஆபிரகாம். கூடாரத்துல யார் இருந்தா? சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்கிறேன், என்னுடைய ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனா இருக்கேன், இனி எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? என்ன உண்டாகுமோ? இன்பம், சுகம் உண்டாயிருக்குமோ? சிரிக்கிறாங்க. உடனே தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க, சாராள் நீ நகைத்தாய். சாராள் சொல்லுங்க, இல்ல நகைக்கல. மறுபடியும் ஆமென், ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றாரு. மறுபடியும் ஒரு உற்பத்தி காலகட்டத்திலே, ஆமென், 18ஆம் அதிகாரம், ஆமென், 14 அப்படி அந்த இப்படி வாசிங்க. 18ஆம் அதிகாரம், மறுபடியும் ஒரு உற்பத்தி காலகட்டத்திலே உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென். அடுத்து சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சாராளே, உன்னுடைய சரீரம், ஆமென், உன்னுடைய ஆமென் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு உனக்கு நின்று போயிருக்கலாம். ஆபிரகாமே, உன்னுடைய சரீரம் செத்ததா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? ஹல்லேலூயா. There is nothing impossible for God. Hallelujah. Everything is possible with God. Hallelujah. சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டுண்டோ? நான் நகைக்கலப்பா, நான் நகைக்கல. நீ நகைச்சாலும் பரவாயில்ல, உன்னுடைய சீசனை ஆண்டவர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. யெகோவா நிசியா, ஆண்டவர் உனக்காக ஏதோ செய்ய போகிறார். உன் கண்களை ஏறெடுத்து பார், கண்களை ஏறெடுத்து பார். ஆமென். அது சொல்றாரு, உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இருந்துச்சா இல்லையா? 100வது வயதிலே, ஹல்லேலூயா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 25 வருடம் காத்திருப்பு, 25 வருடம் காத்திருப்பு. கல்யாணம் நடக்கும், குழந்தை கிடைக்கும், வேலை கிடைக்கும், ஹல்லேலூயா, வீடு
கெட்டுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கடன் மாறும், பெற்றோர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ஆமென். ஒண்ணே ஒன்று, உன் கண்ணை ஏறெடுத்துப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் ஆமென் உன்னுடைய அதிகாரிய ஹெட் நர்ஸ், சிஆர்என் எஜுகேட்டரை பார்த்த, மேனேஜரை பார்த்த, ஆமென் தம்பி நீ ஆண்டவரை பாரு. ஹல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? ஹல்லேலூயா. இல்லை, 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 ஒரு நாளும் இல்லை. இயேசுவாக்கு, இயேசுவாக்கு மாறாதவர், வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ? வாக்கு இல்லை, இல்லை, ஒரு போதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை. வாயை திறந்து சொல்லுங்களேன். ஆமென். பிசாசு வெட்கப்படட்டும். ஆண்டவர் தூதர்கள் கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் எட்டட்டும். அவர் வாக்கு, ஹல்லேலூயா. இயேசுவாக்கு, இயேசுவாக்கு. மூணாவது கண்டினியூஸா நம்ம இது பாடிட்டு இருக்கிறோம். மூணாவது வாரம் God is going to do something. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய போறாரு. ஆமென். கண்ணை ஏறெடுத்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியை பார்த்தது போதும், ஆமென் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்தது போதும். ஆண்டவர் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பாருங்கள். 25 வயது காத்திருப்பு. ஆண்டவர் நல்ல ஒரு ஆண் பிள்ளையை ஈசாக்கு, ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். இப்ப 22ஆம் அதிகாரத்துல வாங்க. 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். அங்க சொல்லப்பட்டிருக்கு 22:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். பாருங்க, sometime later God tested Abraham. ஆபிரகாம் என்ன செஞ்சாரா? ஹலோ, டெஸ்ட் பண்ணாரு. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார். சில வாழ்க்கையில சில போராட்டம் ஏன் தெரியுமா? அது டெஸ்ட். ஹல்லேலூயா. அது டெஸ்ட். அது நீங்க அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனா அது டெஸ்ட் மணியா கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். சிலது ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. எல்கேஜில இருந்தே எத்தனை டெஸ்ட். சில டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆகணும். அது எதுக்குன்னா சில ப்ரொமோஷனுக்காக. ஹல்லேலூயா. சில டெஸ்ட் பாஸ் ஆகிறது எதுக்குன்னா ப்ரொமோஷனுக்கு. எங்க வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஈசாக்குக்கு ஒரு 13 வயசு இருக்கும். 13 வயசு, 25 ஆண்டுகள் காத்திருந்து கிடைத்த பிள்ளை. ஆமென். 13 ஆண்டுகள் கழிச்சு ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். உன்னுடைய பிள்ளையை ஆமென் கொண்டு போய் நான் காண்பிக்கிற மோரியா தேசத்திலே அவனை பலியிடு, நீ பலியிடு. மனைவிட்ட கூட சொல்லல. 3 நாள் பிரயாணம். ஆபிரகாமும் லோத்துவும் கழுதையும் 2 வேலைக்காரர்களுமாக மோரியா தேசத்துக்கு போகிறாங்க. ஆமென். இரவு நேரத்தில் ஈசாக்கு தூங்கி கொண்டிருக்கும் போது ஆபிரகாம் பார்த்திருப்பாரு. ஆமென். நல்ல ஆமென் பனி போல நல்ல ஒரு கிளைமேட் நல்லா இருக்கிறது. ஆனா இந்த பிள்ளையை நான் நாளைக்கு பலியிடணும். ஒரு அப்பாவுக்கு எவ்வளவு கேள்வி இருக்கு. இந்த பிள்ளையை நான் நாளைக்கு பலியிடணும், இந்த பிள்ளையை நான் பலியிடணும். 3 நாள் பிரயாணம். ஆபிரகாமுக்கு யோசிப்பதற்கு நிறைய நேரம் இருந்துச்சு. ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சார் தெரியுமா? மோரியா மலையிலே பிள்ளையை கொண்டு போய் படுக்க வைத்தார். பிள்ளையை கொண்டு போய் படுக்க வைத்தார். விறகு எல்லாம் அடுக்கி எல்லாம் வச்சுட்டு ஆமென் பிள்ளையை ஆமென் பலி கொடுப்பதற்கு கத்தியை எடுத்து ஓங்கும் போது ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையின் மேல் கையை போடாதே. பிள்ளையின் மேல கையை போடாதே. பிள்ளை மேல கைய போடாத. 18ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம். ஆபிரகாம்
ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். நான் நினைச்சேன் இது ஆக்சிடென்டா சம்பவிச்சதா இல்ல ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சதா? அல்லேலூயா, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்தது. ஆமென். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை ஒரு கண் காணவில்லை, ஒரு செவியில் கேட்கவில்லை, ஒருவனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பார்த்தான். இதோ புதரிலே சுற்றப்பட்டு கிடக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தான். ஆமென். ஆபிரகாமே, நீ உன்னுடைய ஏக குமாரன் என்றும் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக அவனை பலியிட்டபடினால் நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை பலியிட்டார். ஆமென். அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று சொன்னால் ஆமென், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் உன்னுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அல்லேலூயா. அங்கே ஆபிரகாமுக்காக ஆண்டவர் யெகோவா ஈரேவாக இறங்கி வந்தார். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயின் மூலமாக வெளிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது புதரில் சுற்றப்பட்டு ஒரு ஆட்டுக்கடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சம்பவித்தது. பிதாவாகிய தேவனுடைய ஆமென் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு செல்ல குமாரன். ஆமென், ஆமென். செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியிலே வந்து அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயர்த்தெழுந்து ஆமென், ஆமென், பிதாவின் வலது பரிசத்திலே இந்த நமக்காக பரிந்து பேசுகிறார். அவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே படாது. ஹல்லேலூயா. ஆமென். வெட்கப்படவே படாது. ஏன்னா ஆண்டவர் யெகோவா ஈரே, யெகோவா ஜைரே, he is our provider. ஆமென். என்ன குடிப்போம், என்ன உண்போம், என்ன தேவை, கவலைப்படாதீங்க. ஆமென். காக்கை குஞ்சுகளுக்கு போஷிக்கிற தேவன் நமக்கு போஷிக்காமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நம்ம சொல்ல முடியும்? இருந்த நிலைமை விட எத்தனையோ மடங்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஆமென். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆமென். அவர் யெகோவா ஈரேவாக இருக்கிறார். ஆமென். பாருங்க, அந்த அப்பாவுடைய விசுவாசத்தை பாருங்க. வாழ்க்கையில சில தவறுகள், ஒன்னு லோத்துவை கூட்டிட்டு வந்தது, இன்னொன்னு எகிப்துக்கு ஓடி போனது, இன்னொன்னு ஆமென் எல்லாவற்றையும் துண்ட துண்டமாக ஆமென் பலி வெட்டி பலி போட்டார். ஆனா புறாவை பலியிடல. ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அயர்ந்த நித்திரை அடைந்தார். அயர்ந்த நித்திரை அடைந்ததோட உன்னுடைய சந்ததி 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் சேவிக்கும். ஆபிரகாமினுடைய மறுபக்கத்தை சொல்றேன். ஆனாலும் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஆபிரகாமுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. வாழ்க்கையில் சில தவறுகள் வரும். ஆமென். சில பின்மாற்றங்கள் வரும். அதிலே அப்படியே கிடக்கக்கூடாது. திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்களை ஏறெடுத்து கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? மனசுல கேட்குறீங்க. மனசுல நம்ம என்ன செய்யறோம்? மனசுல கேட்கிறோம். மனசுல கேட்கணும்னு சொல்லி கேளுங்கள், அப்பாவிடத்தில் கேளுங்க, அப்பா நிச்சயம் தருவார். தட்டுங்கள், திறக்கப்படும். ஹல்லேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். இன்னொன்னு, தேடுங்கள், கண்டடைவீர். கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஆமென். முதலாவது காரியம் ஒண்ணு, தன் லோத்துவை விட்டு பிரிந்த பின்பு கண்களை ஏறெடுத்து பார்த்தான். நடக்கிற பூமி எல்லாம் யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கு சொந்தம். இந்த சவுதி அரேபியாவில் தாத்தா நடந்திருப்பாரு. ஹல்லேலூயா. தாத்தா எங்க நடந்திருப்பாரு? சவுதி அரேபியாவிலே. ஹல்லேலூயா. அது எல்லாம் அவருடைய சந்ததியாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ண சந்ததி. ஆமென். ஈசாக்கின் சந்ததி.
ஹalleluya. நோக்கி பாரு, எங்கெல்லாம் பார்க்கறியோ அதெல்லாம் உனக்கு முன் சந்ததிக்கும் சொந்தமாகும். ஹalleluya. கண்களை ஏறெடுத்து பாரு. இரண்டாவது கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 பேர் வந்தாங்க, சும்மா வரல. அடுத்த உற்பத்தி காலத்துல உனக்கு ஒரு குமாரன், நீ நகைச்சாலும் நகை, அவன் நீ என்ன வேணாலும் செய், ஆனா வாக்குத்தத்தம் மாறாது. ஹalleluya, ஹalleluya. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? பிரதர், நிறைய நாளா நான் வீடு கட்டணும்னு யோசிக்கிறேன், ஃபவுண்டேஷன்ல நிக்கிறது. ஆமீன். இந்த வருடம் ஆரம்பிப்பீங்க, அடுத்த வருஷத்துல முடிப்பீங்க. ஹல்லேலூயா. டிக்கெட் போட்டா நானே வந்து பிரதிஷ்டை பண்ணுவேன். ஹல்லேலூயா. டிக்கெட் மாத்திரம் தான் செலவு, அவன் காணிக்க வேணாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆமென். இரண்டாவது என்னது? ஆமென். நல்ல ஒரு செய்தி, நல்ல செய்தி வருது. ஆமென். என்னது? ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரனை தருவார். ஆமென். சரீரம் செத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போனா நோ ப்ராப்ளம். ஆமென். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அவர் காட். ஆமென். மூணாவது, ஆமென், நீ உன்னுடைய பிள்ளையே பலி கொடுத்த. நீ எனக்கு பயப்படுகிறவன், எனக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். இப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவன் ஒரு ஆட்டுக்கடாவை புதரில் சுற்றப்பட்டதை கண்டான். அதை எடுத்து பலி போட்டான். ஆமென். பலி போடுறதுக்கு முன்பாக வேலைக்காரனிடத்தில் சொல்லிட்டு வந்தார், என்ன தெரியுமா? நாங்கள் போய் மறுபடியும் திரும்ப வருவோம். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நீர் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவியாமலும் போனாலும் சரி, நேபுகாத்நேச்சாரே, நீ வைத்திருக்கிற பொற்சிலையை நான் வணங்கவே மாட்டேன். நீ என்ன கொண்டாட்டம் பரவாயில்ல, அதை நான் வணங்க மாட்டேன். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் தருவார். அந்த பிள்ளையை ஆண்டவர் சோதித்தார். ஆமென். ஆபிரகாமை சோதித்தார். அதை போய் பலியிடு. இவன் உண்மையா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் என்ன குறிச்சாரோ அதை நிறைவேற்றுவார். இந்த 3 காரியம் நீங்க மறக்கவே, இந்த 3 காரியம் மறக்க கூட. ஒன்று, கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது என்ன நடந்துச்சு? ஆமென். லோத்துவை விட்டு பிரிந்து போகும்போது சந்ததிக்கு தேசம் கிடைத்தது. இரண்டாவது, நல்ல ஒரு செய்தியை தூதன் கொண்டு வந்தான். மூணாவது, யெகோவா ஈரேவாக கர்த்தர் இருந்தார். ஆமென். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது
வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன். எல்லாரும் சேர்ந்து இயேசு மகராஜா எங்கள் நேசா. கரங்களை தட்டி இயேசு மகராஜா எங்கள் நேசா. இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே. பெருமழையாய் பெய்யட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே. பெருமழையாய் பெய்யட்டுமே. உள்ளங்கை மேகம் பெய்யட்டுமே. பெருமழையாய் பெய்யட்டுமே. பரலோகத்தின் அக்கினியை பலிபீடம் காணணுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஜாதிகள் முழங்கணுமே. பரலோகத்தின் அக்கினியை பரலோகம் காணட்டுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஜாதிகள் முழங்கணுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே. பெருமழையாய் பெய்யட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே. பெருமழையாய் பெய்யட்டுமே. ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹalleluya. நதியாய் பாயட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே. நதியாய் பாயட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே. பெருமழையாய் பெய்யட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே. பெருமழையாய் பெய்யட்டுமே. உங்க சத்தத்தை உயர்த்தி மழையாய் பெய்யட்டுமே. நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே. நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் பெருமழையை கொண்டு வந்தது போல ஆமென். இன்றைக்கு நீங்க